மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்பர் 114 காமராஜர் ரோடு ரயில்வே நிலையம் அருகில் கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் 10 காமராஜர் ரோடு அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம். சுமையா ஹோட்டல் நம்பர் 54 ARR ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்துசாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பினுடைய மாநில செயலாளர் SN சிக்கந்தர் அவர்கள். தோழர் வணக்கம், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் சார்பா உங்களுக்கு காகிதமில்ல திரை சமீபத்துல வழங்கப்பட்டது. அதுக்கு எங்க டமாரம் குழுவினர் சார்பாக நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றோம். நன்றி நன்றி. தோழர், இப்ப உங்க அமைப்பு சார்பா தமிழகம் முழுவதும் ஒழுக்கமே சுதந்திரம் என்கிற தலைப்புல உங்களுடைய மகளிர் அணி ஒரு மகளிர் பிரிவு ஒரு மிகப்பெரிய பரப்புரை இயக்கத்தை செஞ்சுட்டு வராங்க. இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் செய்யறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பரப்புரை என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக இதை நீங்க முன்னெடுத்திருக்கீங்க? ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். அப்ப டெல்லியில தான் இதனுடைய இது ஆரம்பிச்சது. சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் இறுதியில எங்களுடைய அகில இந்திய தேசிய செயலாளர் சகோதரி ரஹ்மத் நிசா அவர்கள் டெல்லி பிரஸ் கிளப்ல இந்த நிகழ்ச்சியை துவங்கி வச்சாங்க. அதற்கான லோகோவையும் வெளியிட்டாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இன்னைக்கு என்னன்னா, இந்தியாவில ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பேசணும். ஒழுக்கம்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது தனிமனித ஒழுக்கம் இருக்கிறது, குடும்ப ஒழுக்கம் இருக்கிறது, சமூக ஒழுக்கம் இருக்கிறது. இந்த ஒழுங்குகள் பேணப்படாதனால் பல்வேறு விளைவுகள் வருகின்றன அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல பெண்கள் முன்னெடுத்திருக்கிறாங்களே தவிர இது பெண்களுக்கான பரப்புரை இயக்கம் மட்டுமல்ல, ஆண்களுக்கான பரப்புரை இயக்கம் சேர்ந்துதான். ஆக எல்லோரும் சேர்ந்து இந்த ஒழுக்கத்தை பத்தி ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கப்படணும். இன்னைக்கு இந்திய சமூகத்தை அரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்க சீர்கேடுகள் எவை அப்படிங்கறத நம்ம பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதற்கான தீர்வை நோக்கி இந்திய சமூகத்தை நகர்த்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற குறிக்கோளோடு தான் இந்த பரப்புரை இயக்கம் தொடங்கி இருக்கிறது. கண்டிப்பா சிறப்பு தோழர். நீங்க சொன்ன மாதிரியே நான் முன்னுரையில சொல்றப்ப தமிழகம்னு சொல்லிட்டேன், இந்தியா முழுமையிலும் பண்றீங்க. அதுல இப்ப குறிப்பா இப்ப நீங்க சொன்னதுனால மட்டும் இல்ல, இந்தியா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துல, அதுலயும் குறிப்பா தமிழகம் குடிநோயாளிகளுடைய எண்ணிக்கையில அதிகமா இருக்கு. இந்த ஒழுக்கத்தின் கீழே அதுவும் வருது. அதுல அரசே இன்றைக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி மதுவை விற்கிற ஒரு செயல்பாடுகளும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவங்க இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் கூட நாங்க படிப்படியா கடைகளை குறைப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த கடை படிப்படியா குறைக்கிறதை விட இன்றைக்கு கடைகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுறதையும் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மாதிரியான சூழல சில அமைப்புகள் இன்றைக்கு மது ஒழிப்புக்கு மாநாடே நடத்துறாங்க. அப்ப இந்த மதுவினால ஏற்படுற குடும்ப பிரச்சனைகள் இதுல இருந்து தீர்க்கிறதுக்கும் இதுல என்ன மாதிரியான பரப்புரைகளை நீங்க செஞ்சுட்டு வரீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஆகஸ்ட் 11ஆம் தேதி போதையில்லா பாதை அமைப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாரு. சென்ற வாரம் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் சர்க்குலர் போயிருக்கு, பள்ளிக்கூடத்துக்குலாம். இது குறிப்பா ட்ரக்ல இருந்து நம்முடைய மாணவர்களை, போதையில இருந்து பள்ளி சிறார்களை, சிறுமிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது நம்முடைய பொது பிரச்சனையாக நம்ம பார்க்கிறோம். அரசு இன்றைக்கு சொல்லுகிறது, ஆனால் நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். அப்படி என்னன்னு கேட்டீங்க, இதுல நம்ம கவனத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது போதையில்லா பாதை அப்படிங்கிறாரு. இந்த கஞ்சா இது போன்ற வஸ்துக்களை நம்ம கண்டுபிடிச்சு அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல டாஸ்மார்க்கும் தடை செய்யப்பட வேண்டும். ஏன்னா அண்ணாவின் வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அடிக்கடி. அண்ணா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, போதையினால் வருகின்ற வருமானம், டாஸ்மார்க்கால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகியின் கையில் இருக்கின்ற வெண்ணெய் போன்றது அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ரெண்டாவது, நீங்க ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சமூக நல திட்டங்களை செயல்படுத்துறோம்,
கல்வி உதவி தொகை தர்றோம், லேப்டாப் தர்றோம், சைக்கிள் தர்றோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யறோம், மாங்கல்ய திட்டம் தர்றோம், ரேஷன்ல கொடுக்கிறோம், பொங்கல் கொடுக்கிறோம். நான் என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் கொடுங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் இப்படி கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று இதற்கான வருவாய் வரியும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு முறைகேடான ஒன்று அதாவது மக்களை எல்லாம் துன்பத்திலே தள்ளி இப்ப என்ன எப்படிப்பட்டதுன்னா, இப்ப நீங்க குடிகாரன்னு சொன்னீங்க, ஆனா குடி நோயாளிகள் அப்படிங்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில பத்திரிகைகள் குடி பிரியர்கள் எழுதுறாங்க, இன்னும் போட்டா அவார்டே கொடுத்துருவாங்க போல தெரியுது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு முரண்படுகிறோம். உதாரணமா குடிச்சிட்டு வர்றவன நம்ம போலீஸ் கண்டிக்கிறாங்களா இல்லைங்களா? கண்டிங்க, வேணாம் இல்ல, தண்டிங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஃபைன் பண்ணுங்க. ஆனா விக்கிற இடத்துல நீங்க மூடணுமா இல்லைங்களாங்க? நீங்க பீரோவை திறந்து வச்சுக்கிட்டு சாவியை பக்கத்துல வச்சுக்கிட்டு திருடாது அப்படின்னா எப்படிங்க அது இருக்க முடியும்? சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் காவல்துறை ஒரு வினோதமான அறிவிப்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. நீங்களா கூட பாத்திருப்பீங்க. என்னன்னா, குடிக்க வருகின்றவர்கள், அதுவும் பார் அட்டாச் இருக்கிறா இல்லையா, டாஸ்மாக் கூட, அப்படி இரவு நேரத்துல வர்றவங்க திருப்பி வீட்டுக்கு போய் டிரைவ் பண்ணிட்டு போய் சேர முடியல, ஓட்ட முடியல. எனவே பாருடைய பொறுப்பாளர்கள் ஒரு டிரைவரை போட்டு வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வாங்க. இப்ப நான் என்ன சாதாரணமா ஒரு பொதுச்சலமா கேக்குறேன், இப்ப டூ வீலர்ல வந்தா ஊதுன்னு சொல்லிட்டு ஃபைனை போடுறீங்களா? இப்ப கார்ல போனா நீங்க வீட்டுல போய் கூட்டு விட்டுறீங்களா, அவனை போய் சேர்க்கறீங்களா? இது எப்படி, இது நியாயம் தானா? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது இங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த வருமானம் வருகிறது அப்படிங்கிற. நான் என்ன கேக்குறேன், பீகார்ல டாஸ்மார்க் மூடி இருக்காங்களா இல்லீங்களா? அங்க நலத்திட்டம் நடக்குதா இல்லீங்களா? நீங்க தானே சொல்றீங்க நாங்க இந்தியாவுக்கே முன்மாதிரியா மாநிலம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம தானே ஒண்ணு உருவாக்கணும். அப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குடி மட்டும் எப்பவுமே தனியா இருக்குது இல்லைங்க. மது வந்தா மாது வரும், அது வந்தா சூது வந்துரும். அப்ப நாங்க எல்லாமே தடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு கவர்ச்சிகரமா என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன் ரம்மிய ஸ்கில் கேம்ஸ் அப்படிங்கிறான். இவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை. அதுக்கு திறமைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. முதல் பக்கத்துல பகிரங்கமான பெரிய விளம்பரம் கொடுக்குறாங்க, இத்தனை கோடி ரூபாய் பரிசுண்டு. மூன்றாம் பக்கம் இந்த ஆன்லைன் ரம்மியை விளையாடி கணவனுக்கு தெரியாத விளையாடி அந்த பெண் 20 பவுன் நகைகளை இழந்து அதனால் தற்கொலை செய்து கொண்டாள். சின்ற வார்த்தை செய்தி, பிரபலமான நாளிதழ் செய்தி. அப்ப நீங்க பாக்குறீங்களா இல்லைங்களா? ரெண்டாவது அந்த குடியினால ஒரு பக்கம் மாங்கல்யம் தரீங்க, இன்னொரு பக்கம் தாலியை பறிக்கக்கூடிய ஒன்றா தானே இருக்கிறது. ஒரு கவிஞர் அழகாக எழுதினார், அதாவது மாங்கல்ய மகிமையை மனைவி அறிவாள், மாமியார் அறிவாள், 2 பேரையும் விட மார்வாடி அதிகம் அறிவாள் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பண்ண, அடகு கடைக்கு ஏன் போறாங்க அந்த பெண்கள்? அப்ப நம்ம யோசிக்கணுமா இல்லைங்கிறாங்க. கண்ணே போனதுக்கு அப்புறம் ஓவியம் வரைகிறது எப்படிங்க சரியா இருக்க முடியும்? அப்போ இந்த குடியினால மிகப்பெரிய பாதிப்பு வருது. ஒரு 3 பாதிப்பை நான் சொல்றேன். ஒண்ணு, டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை வருகிறது குடியினால. ரெண்டாவது, தனி மனித உடலில் கடுமையான நோய் வருது, அதனால இது பண்றான். மூணாவது, ஸ்கில் பாதிக்கப்படு, திறமை பாதிக்கப்படுது. இப்ப தொழிலாளியா இருந்தா முன்னெல்லாம் ஹார்டா ஒர்க் பண்ணுவாங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, ஓட்டி செய்வாங்க, மேலதிகமா செய்வாங்க. இப்ப சாதாரண வேலையை என்ன செய்ய முடியல. அப்ப இதெல்லாம் நஷ்டம் தானே. அப்ப நீங்க ஒரு பக்கம் வருமானம்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இது வருமானம் இல்ல. ஆக நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியினால் வருவது வருமானம் அல்ல, மதுவினால் வருவது அவமானம் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா இல்ல, மது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சிவியரான இஷ்யூவா இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு கடந்த 20 வருடத்திற்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, மதுவை விட இன்றைக்கு போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, அதுலயும் குறிப்பா கஞ்சாவினுடைய புழக்கம் அப்படின்னு போன்ற போதைப் பொருட்களுடைய புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பரப்புரையில என்ன மாதிரி முன்னெடுத்துறீங்க? அதை இந்த அரசுகள் எப்படி அதை தடை செய்ய முயற்சி எடுக்கணும்? ஏன் இதை கேட்கிறேன்னா, சில மாநிலங்கள்ல கஞ்சா அதிகாரப்பூர்வ பானமாக அறிவிக்கப்பட்டிருக்கு, அங்க அதை விக்கிறாங்க. அதற்கு வேற ஒரு கடவுள் பெயரால ஒரு பெயரையும் அதுக்கு சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போல. இப்படி இருக்கிறப்ப ஒரு இடத்துல உற்பத்தி அதிகரிச்சுட்டு ஒரு இடத்துல நீங்க தடை செய்யணுங்கிறது ஒரு முரணா இல்லையா? அது உண்மைதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏன்னா இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஊருக்கு ஒரு சட்டம், நாட்டுக்கு ஒரு சட்டம்னா பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், ஒரு கட்டத்துல தமிழகத்துல மது தடை, பாண்டிச்சேரியில மது ஓகே. அப்ப இங்க அங்க போனாங்களா இல்லைங்களா? அது வேடிக்கையா ஒரு கார்ட்டூன் கூட வந்துச்சு. அந்த மைல்கல்ல ஒரு கால் அந்த பக்கம் போட்டு ஒரு கால் இந்த பக்கம் போட்டு போலீஸ் அந்த பக்கம் போட்டுறது, இல்லாத இந்த பக்கம் போட்டுக்கிறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால நாங்க இந்தியா முழுவதும் செய்யறோம். இது ஒரு தொற்று நோய் மாதிரி ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா
அதை அழிக்காம நிக்காது. ரெண்டாவது, நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமா கேள்வியை முன்வைங்களேன், இதனால என்ன பயனு? உண்மையிலேயே நஷ்டம் தான் ஏற்படுகிறது. இந்த போதையில நீங்க குஜராத் மூலமா தான் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்தையும் பட்டவர்த்தமா தெரியும். அப்போ ஒரு துறைமுகத்துல அங்கதான் இறக்குமதி ஆகுது, அங்கதான் சப்ளை ஆகுது. அப்போ ஒண்ணு கண்டிப்பாக அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ தெரியாம இந்த இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வீட்டுல எல்லாம் என்ன பண்ண முடியாது, தயார்படுத்த முடியாது. இது ஒரு ஆர்கனைஸ் கேங் தான் என்ன பண்ண முடியும், தயார்படுத்த முடியும். அப்ப நாங்க அரசுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம். அத மக்கள் எல்லாம் சேர்ந்தாதான் என்ன செய்ய முடியும், இதை தடுக்க முடியும். இது மக்கள், அரசு, காவல்துறை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், இதை தடுக்கணும்ன்றோம். ரெண்டாவது, நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதனால பல்வேறு குற்றம் வருதுங்க. இப்ப இந்த வன்முறை சம்பவம் எல்லாம் இருக்கா இல்லைங்களா? இப்ப பில்கிஸ் பானு குஜராத்ல படுகொலை செய்யப்படுகிறாள், பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். ஆசிபா காஷ்மீர்ல கோவில் கருவறையில சிதைக்கப்படுறாள். நிர்பியா ஓடுற பஸ்ல, இது சொல்லி முடிச்சிடும், ஓடுற பஸ்ல. இப்ப கொல்கத்தா மருத்துவமனையில பயிற்சி மாணவி. இதுல ஒண்ணு என்னன்னா, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி நார்மலா அவங்க செய்யல. அதான் நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், அது மிருகத்தனமா எது மாத்துதுன்னா போதை மாத்துது. நான் என்ன கேக்குறேன், இந்த மாதிரி எந்த பெண்ணா இருக்கட்டும், எந்த மாநிலமா இருக்கட்டும், நம்முடைய குழந்தைங்க தானங்க, நம்ம சகோதரி தானே. இன்னைக்கு அவளுக்கு வந்தா நாளைக்கு நமக்கு வரதானே செய்யும். இது டெங்கு மாதிரி, இது கால்ரா மாதிரி, இது கொரோனா மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவும். அதை உடனே ஸ்டாப் பண்ணும். அப்ப மிருகத்தனமா ஒருத்தர் செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 36 மணி நேரம் பணியில இருந்த ஒரு பயிற்சி மருத்துவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு எல்லாரும் போகக்கூடிய அந்த ஒரு பரபரப்பான ஒரு மருத்துவமனையிலேயே அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, செமினாரால தூங்க போயிருக்கா, ஓய்வெடுக்க போயிருக்கிறா. அப்ப நீங்க என்ன 77 ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சு முடியுது, 78வது ஆண்டாவில் நம்ம 78வது ஆண்டுல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். காந்தி என்ன கனவு கண்டாரு, எப்ப ஒரு நங்கை நள்ளிரவுல தனியா போறாளோ அப்பதான் உண்மையான விடுதலை. அப்ப நம்ம ஜமாத் இஸ்லாமிக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, போதையில இருந்து விடுதலை, ஆபாசத்திலிருந்து விடுதலை, சூதாட்டத்திலிருந்து விடுதலை, அது எல்லாத்தையும் நம்ம பண்றோம். போதையா இருக்கட்டும், டாஸ்மார்க்கா இருக்கட்டும், ஈவன் ஆன்லைன் கேம் இருக்கு பாத்தீங்களா, நடிகைகளே ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணிட்டு அவங்களே பிரச்சனை பண்றாங்க இல்லீங்களா? இப்ப ஹேமா கமிஷன் என்ன பண்ணுது, ரிப்போர்ட் பண்ணிருக்கா இல்லீங்களா? இதெல்லாம் நாங்க அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இப்ப நீங்க சொல்றீங்க, சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் கூட அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியதானே செய்யுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மது, மாது, சூது எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டி பிறந்த குழந்தைகள். அது ஒரு தீமை வந்தால் இன்னொரு தீமை வரும். இதனால நாங்க ஆதாரப்பூர்வமா சொல்றோம், கண்டிப்பாக ஒரு நாடு டெவலப் ஆக முடியாது. நீங்க இளம் தலைமுறையில தான் நீங்க பறி கொடுத்துட்டு அந்த வருமானத்தை நீங்க என்னங்க பண்ண போறீங்க? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி நிறுத்திட்டா இவங்க எல்லாம் வேலை இல்லாம போவாங்கல்ல, டாஸ்மாக்ல இத்தனை தொழிலாளிகள் இல்லாம போவாங்கல்ல. நீங்க நல்ல கவனிங்க, நீங்க நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதே லாட்டரியை தடை பண்ணாங்கல்ல இல்லைங்களா, அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பவும் இதே வாதம் வைக்கப்படும். இதுல இடையில இன்னொரு செய்தி வைக்கப்படுது, குடி நோயாளிகளாக மாறிடுறாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு குடிக்க அந்த பானம் இல்லைன்னா அவங்களால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க நீங்க தடை செஞ்சுட்டு அவங்களால இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, எங்காவது ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன், ஒருத்தர் தப்பு பண்றான்னா இது ஒரு ஏழாமை. இப்ப நான் என்ன கேக்குறேன், இது மாதிரி நீங்க ஆகிட்டே போவீங்களா? அப்ப ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டே போவோம். இது எக்ஸ்ட்ரீம் என்ன, இதனுடைய இறுதி எல்லை என்னன்னா மொத்தமே இல்லாம ஆயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒண்ணு இது நல்லதுன்னு சொல்லுங்க, அப்ப நீங்க தீமைன்னு சொல்றீங்க. நீங்க குடி நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலங்க. அன்னைக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்து பெட்ல ஒரு மிலிட்டரி ரிட்டையர்டு பர்சன் அட்மிட் பண்ண வந்தாரு. இப்ப இவருக்கு போனாங்க, செக் பண்ணாங்க, ஆன்ஜியோ எடுக்கணும், பைபாஸ் பண்ணணும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அவருக்கு ஆகவே இல்லை. அப்ப அங்க உள்ள பனி டாக்டர் கேட்ட, என்ன ஐயாண்டு, இல்லங்க அவர் போதை போடுறவரு, மருந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஊசி போறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, இவர் நார்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க மருந்தே வேலை செய்யும், அதுக்கப்புறம் தான் நாங்க டெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் இவருக்கு பண்றதா என்ன பண்ணுறது முடிவு எடுப்போம். அப்ப ஒரு நடைமுறை பிணமான ஆக்குறீங்க அவங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சிலதை இழந்தால்தான் சிலதை பெற முடியும். அப்ப ஒரு அரசு வில் பவரோட என்ன செய்யணும்னா, இப்ப போறதெல்லாம் போட்டோம், அட்லீஸ்ட் இந்த புதிய தலைமுறை, வளரும் தலைமுறை, இளம் தலைமுறையில நம்ம காப்பாத்துறது நம்முடைய கடமையா இல்லையா? அதாவது நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க, காப்பாத்துங்க. இல்லைன்னா அவங்களும் ஒரு காலத்துல வரும். நீங்க அதனால இதை அலோவ் பண்ண முடியாது. இப்படிதான் ஒவ்வொரு திருடனும் அப்படிதான் சொல்லுவான், ஒவ்வொரு தவறு செய்யணும் அதான் சொல்லுவான். அது எல்லாம் நியாயம். தப்ப நீங்க தப்புன்னு கண்டிக்கணும். ரெண்டாவது, நம்ம இலக்கியங்கள்லாம் அதை கண்டிக்குது, எல்லா அறிஞர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க.
இந்தியாவில அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட மாநிலம் இருக்கு. இப்ப தமிழகம் வித்தியாசமா இருக்குன்னா நாம் இதை வந்து செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற காமிக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய இந்த பரப்புரையில வந்து ஒரு அழுத்தமாக நாங்க முன்வைக்கிறோம். நிச்சயமா நிச்சயமா. இல்ல இப்ப நீங்க அந்த நான் போதை மது கேட்கும் போது நீங்க அதுக்குள்ளேயே பெண்கள் பாலியல் பத்தி சொல்லிட்டீங்க. அந்த இப்ப சின்ன குழந்தையா இருக்கிற ஆசிஃபா எவ்வளவு பெரிய பாதிப்புள்ளாங்க. இன்றைக்கு கொல்கத்தால அந்த பெண் மருத்துவர் அவங்களுடைய பாதிப்பு, அதை விட்டு இன்றைக்கு பக்கத்துல நாம பேசிட்டு இருக்க இந்த கும்பகோணத்துக்கு அருகில இருக்கிற பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு நிகழ்வு அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு பெண்ணு தன்னுடைய வீட்டுக்கு அருகிலேயே பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் 3-4 பேரால. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. தமிழக அளவுலயும் நடந்துட்டு இருக்கு, இந்திய அளவுலயும் நடந்துட்டு இருக்கு. இதற்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. அதாவது ஆடையில் இருந்தோ எல்லா விதத்திலையும் பெண்கள் தங்களை தற்காத்துக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க உங்களுடைய அமைப்பு இதுக்கு என்ன சொல்லுது? இது ஒரு அமைப்பு இல்ல, நீங்க நியாயபூர்வமா பாருங்க. இதெல்லாம் மரம் ஏறி விழுந்தவனே மாடி ஏறி வீழ்த்துது அப்படின்வாங்க. இந்த மாதிரி இப்படி பிரச்சனைன்னா நீங்க ஒரு நல்ல சமூக ஆர்வலரா இருந்தா, உண்மையான ஒரு நன்னோக்கரா இருந்தா என்ன பண்ணும்? சரிம்மா அப்படியா, அது யார் செஞ்சா இப்படி பார்த்து நீங்க அந்த பெண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நான் வேண்டாம்னு சொல்ல, எப்ப பண்ணணும் அதை? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா திருப்பிய குற்றவாளியை இந்த பெண் ஆக்குறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? நிர்பயா கேஸ்ல வந்து அன்னைக்குள்ள அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு. நீ ஏன் 11:30 மணிக்கு போன? நீ பஸ்ல ஏற? அவ போயிட்டு வரா, பஸ் கிடைக்காம நிக்கிறா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க எல்லா பெண்ணை நோக்கிதான் நீங்க பேசுறீங்களே தவிர ஏன் ஆணை நோக்கி பேச மாட்டேங்கிறீங்க? அதான் நான் கேக்குறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெண்கள்கிட்ட தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒண்ணு நடுநிலையா நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா திருப்பி நான் அங்கதான் வரேன். நல்ல மனநிலை உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. அப்ப நல்ல இயல்பு நிலைக்கு முரணா போறான். அப்ப முரணா போறதுக்கு என்ன பாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது பாக்கணுமா இல்லைங்களா? இப்ப நீங்க அதை நீங்க கும்பகோணம் பாருங்க. இப்ப பாருங்க, நீ ஆசிஃபாவோ கண்டிக்கல, மணிப்பூர்ல பகிரங்கமா ஊழல் போட்டு வீடியோ போட்டீங்க, அது கண்டிக்கல. குஜராத்ல பில்கிஸ் பானோ வந்து சிதைச்சாங்க, குடும்பத்தை சிதைச்சாங்க, அது கண்டிக்கல. அவங்க ஜெயில போட்டு வெளியே வரவங்களுக்கு மாலை போட்டு ஆர்த்தி எடுத்தீங்க, அப்ப அது வடநாடுன்றீங்க. இது குஜராத் நீங்க அது அங்க மட்டும் போட்டு கும்பகோணத்துக்கு வந்துருச்சு, வரதானே செய்யும். இன்னைக்கு அங்க நடக்குது, நாளைக்கு நம்ம இப்ப உலகமே உள்ளங்கையில அப்படிங்கிறாங்க. அப்ப அதை பாக்குற இங்க உள்ள பையன் நம்மளும் பண்ணா என்னன்னு வருவான். அப்ப இதை வந்து நீங்க வந்து நேர்மறையா நீங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நம்ம என்ன செய்யறோம், பப்ளிக் மத்தியில சொல்றோம். இரண்டாவது ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பாக பெண் குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல பல இடங்கள்ல என்ன வருதுன்னா, இந்த அரைகுறை ஆடை, கவர்ச்சி ஆடை என்பது ஒரு எப்படி வந்து ஆண்கள் வந்து இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு போதை ஒரு பின்புலமாக இருக்கிறதோ, அது மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரும்பகுதியினர், சின்ன பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க, கிழவிகளும் பாதிக்கப்படுறாங்க. இது சில விதிவிலக்கான கேஸ் இருக்குது. ஆனா ஒட்டுமொத்தமாக அந்த கிரைம் ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 90 பெண்கள் இந்தியாவில வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதில் அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, 80க்கும் மேற்பட்ட பெண்கள் தெரிந்தவர்களால் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். குடும்பத்துல உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அன்றாட பேசி பழகிறவங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கருத்தரங்கம் நடந்துச்சு. இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி கும்பகோணத்துல உள்ள பல தலைமை ஆசிரியர்கள், மருத்துவர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட், NGO சார்ந்தவங்க, குடும்ப தலைவிகள் பல பேர் வந்திருந்தாங்க. அந்த செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வளர்ப்பதே ஒரு சவாலான கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கோம். இதுல வந்து பெற்றோருடைய பங்களிப்பு இருக்கு. பிள்ளைங்கள்ட்ட பேசுறது இல்ல, எல்லாரும் செல்போன் வச்சுட்டு இருக்கிறாங்க. செல்போன்ல அதாவது ஒரு ரூம் கட்டுறாங்க, அதுல அட்டாச் பாத்ரூம் இருக்கிறாங்க, பெட்ரூம் போட அட்டாச் பண்றாங்க. அது அந்த குடும்பத்தோட ரூமு, பெட்ரூமு, பாத்ரூம் அட்டாச் பண்றாரு தவிர அம்மாவோட பிள்ளைய அட்டாச் பண்றாங்க, டிட்டாச் பண்ணிடுறாங்க. அப்பாவோட பையனை டிட்டாச் பண்ணிடுறாங்க, அவரோட அட்டாச் பண்ணோம். அப்ப நம்ம முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். எல்லா குடும்பம் ஹால்ல ஒன்னா படுப்போம், ஒன்னா சாப்பிடுவோம். ஒரு இனிப்பு ஐட்டம் தானே அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நடுவு வீட்டுல வச்சு பங்கு போட்டு கொடுப்பாங்க. அப்ப வந்து ஒரு அமைதி இருந்துச்சு, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. அப்போ நாங்க ஒண்ணு வாங்கி என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1/2 கிலோ ஸ்வீட்டை வாங்கி ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஸ்வீட் டப்பா தனித்தனியா ரூம்ல போய் நிக்குதுங்க. அது கொடுத்து கூட என்ன ஆகல, அதுக்கு வந்து சந்தோஷமா இல்ல. அப்ப அதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. அத பெற்றோர், பிள்ளைகள், டீச்சர், இந்த 3க்குள்ள ட்ரையாங்கிள வந்து உடைபடுதுங்க. அப்ப அதை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம், அதை வந்து இணையுங்க. அப்படி இணைஞ்சினாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிள்ளைங்க நீங்க பேசுங்க, போனை கொடுக்காதீங்க. இப்ப நம்மலாம் முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாயை காமிச்சு, பூனையை காமிச்சு, நிலாவை காமிச்சு, மரத்தை காமிச்சு சோறு கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மொபைல கொடுக்குறீங்க. இந்த மொபைல கொடுக்கறதுனால என்ன வருதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிரியேட்டிவிட்டி பாதிக்கப்படுது.
எப்படி போதை என்பது ஒரு அடிக்ட் ஆகுறதோ அது மாதிரி மொபைல் அடிக்ட் ஆகலாம். ஆமா. மெமரி போயிடுது. அவன் கொஞ்ச நாள் என்ன பண்றான்னா அவன் வந்து மெசேஜ் தான் போடுறான தவிர கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறான். கண்டிப்பா. அங்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஆண்டிட்ட பேச மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஆனா மெசேஜ் போடுறான். அது பயங்கரமா போடுறான். அப்போ மனிதர்களை பார்த்து உறவாடாதவர்கள் இயந்திரங்களோடு உறவாடுகின்ற ரோபோக்களை நம்முடைய பிள்ளைகளாக பெற்றிருக்கின்றோம். அதான் டேஞ்சர். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா இதை நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பொது விழிப்புணர்வு. இப்ப நீங்க ஜமாத்தே இஸ்லாமி இந்த அமைப்பு சார்பா இப்ப இந்த பரப்புரை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பரப்புரையோட நிப்பாட்டிக்க போறீங்களா? இதற்கு அடுத்த கட்ட செயல்பாடுகள் ஏதாவது? ரொம்ப நல்ல கேள்வி. எப்பவுமே ஒரு பரப்புரை எடுத்தோம்னா அதோட நம்ம வந்து நிக்கிறது இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நம்ம எதெல்லாம் உணர்றோமோ அது நமக்கு மட்டும்தான் இருக்குதா மக்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்கிறோம். உண்மையிலேயே மக்கள்கிட்ட இருக்குது. அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து தீர்க்கணும். எப்படி வந்து ஒரு கஜா புயல் வந்தா எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணுமோ, எப்படி போலியோ வந்து எல்லாரும் சேர்ந்து கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தணுமோ, எப்படி வந்து கால்ரா மலேரியா டைபாய்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து போராடி நிறுத்தணுமோ, இது வந்து முஸ்லீம் பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு, வடநாட்டு பொண்ணு, தென்னாட்டு பொண்ணு, அந்த ஊர்ல நடக்குது நம்ம ஊர்ல நடக்குது எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பிரிச்சு பார்க்க கூடாது. தவறுகள் வந்து வெகு வேகமாக பத்திக்கும். நன்மைதான் ஸ்லோவா வருமே தவிர நல்ல பழக்கம் தான் ஸ்லோவா வருமே தவிர கெட்ட பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் வந்து தீ மாதிரி பற்றிக்கும். அப்ப அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் இப்ப வந்து நாங்க வந்து தனித்தனியா பேசுறோம். அதாவது ஸ்கூல்ல என்ன பண்ணோம், வீட்டுல என்ன பண்ணோம், பேரண்ட்ஸ் உடைய கடமை என்ன, டீச்சர்ஸ் உடைய கடமை என்ன, கவர்மெண்ட் பாலிசியுடைய கடமை என்ன. நீங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி நெறிதவர்களை கொண்டு பேச வச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப பிள்ளைகள் உள்ளத்துல வந்து பிஞ்சு உள்ளத்துல நஞ்ச கலக்கலாமா? அப்ப அதெல்லாம் நம்ம வந்து பேசுறதுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஒருங்கிணைந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறது ஜமாத் இஸ்லாமி வந்து இது முன்வைக்குது. நிச்சயமா உங்களுடைய அந்த சிறப்பான அந்த பரப்புரையும் நீங்க சொல்ற இந்த திட்டங்களும் நிறைவேறணும்னு எங்கள் டமாரா குழுவினர் சார்பாக நாங்க உங்க வாழ்த்துறோம். உங்க நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தமைக்கும் எங்கள் டமாரா குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி டமாரத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் டமாரத்தினுடைய அந்த வாசக பெருமக்களுக்கும் இதயம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிறது பரப்புரை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமல்ல, பெண்கள் எடுத்திருந்தாலும் கூட இது ஆண்களுக்கானது, நம் அனைவருக்குமானது. எனவே ஜாதி, மதம், இனம், மொழி, எல்லை, நாடு எல்லாத்தையும் கடந்து இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக இன்றைக்கு பேருருவம் எடுத்திருக்கிறது. ஆக இதை வந்து நம்ம சந்திப்போம், இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்டிப்பாக அது வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதா இந்த கும்பகோணத்தில் நேற்று நடந்த சர்ச்சில் வந்து இந்து மதத்தை பத்தி, வைணவத்தை பத்தி, சைவத்தை பத்தி, இஸ்லாத்தை பத்தி, கிறிஸ்தவத்தை பத்தி பேசணும். அதே மாதிரி நேற்று வந்து நாச்சியார் கோவில் 2 நாள் நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். நேற்று வந்து ஒரு பேரணி நடைபெற்றது, விழிப்புணர்வு பேரணி. இன்னைக்கு பத்திரிகைலாம் கூட வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாருமே வந்து சேர்றாங்க. அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ், ஒரு எதிர்மறையில ஒரு நேர்மறை கிடைக்குது. அதிலும் குறிப்பா டமாரம் போன்ற விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய சேனல்கள் எங்களை தேடி வந்து பேட்டி எடுக்குது அப்படின்னா உண்மையிலேயே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கும்பகோணம் மாநகரின் பெருமிதம் சுமையா இன் மல்டி குஷன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நம்பர் 114 காமராஜர் ரோடு ரயில்வே நிலையம் அருகில் கும்பகோணம். அனைத்து விதமான அசைவ உணவுகளும் தரமான சுகாதாரமான முறையில் தயாரித்து பரிமாறுகிறோம். எங்களது கிளைகள் சுமையா ஹோட்டல் நம்பர் 10 காமராஜர் ரோடு அரக்காசு அம்மா பள்ளிவாசல் அருகில் கும்பகோணம். சுமையா ஹோட்டல் நம்பர் 54 ARR ரோடு மொட்டை கோபுரம் அருகில் கும்பகோணம். பக்கெட் பிரியாணி முன்பதிவு செய்து 3 கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 82 20 52 71 68 மற்றும் 94 43 76 75 27.